ஹலோ கைஸ், வெல்கம் டு அடிஷனல். இன்னைக்கு நம்ம கில்லிங் பைட்ஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இது ஒரு 18+ அனிமினால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துருக்கவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சிறவங்க டேரக்ட் ஐடியாக்குள்ள போயிடலாம். ஜப்பான்ல ஏன்சியன் டைம்ல இருந்து சைபர்ட்ஸ்ன்ற ஒரு கூட்டு நிறுவனம் இருந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல கொடூரமான கில்லிங் பைட்ஸ்ங்கிற ஒரு ஃபைட்டிங் மேட்ச் நடத்தி அதுல அவங்க கேம்பிளிங் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நைட் டைம்ல ஒரு பொண்ணு ரோட்ல போன் யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து கார்ல வந்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணவங்க அந்த பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ அந்த காரை ஓட்டுற நம்ம ஹீரோ இருந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி அவங்க பண்றாங்க அப்படின்னு அவன் பயத்திலே ஓட்டிக்கிட்டு இருக்க. பின்னாடி இருந்த ஒருத்தன் நோ மாட்டோ நேரா சிச்சிப்புக்கு போ, நாங்க அவளை என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் உயிரோட இறக்கி விட்டுரும். ஹீரோ இருந்துட்டு அப்புறம் இதுக்காக தான் என்னை கூப்பிட்டியா, ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி ரேப் பண்றதுலாம் மிகப்பெரிய குற்றம் தெரியுமா, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, டே முட்டாள் நீ இப்ப எங்க கூட இருக்கிறதுனால நீனு இப்ப ஒரு குற்றவாளி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னு ஹீரோவால அந்த பொண்ணு கத்துற சத்தத்தை கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம காரை ஸ்டாப் பண்ணிடுறான். என்ன மன்னிச்சிரு, என்னால இனிமே வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப நீ காரை எடு, நேரம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு, நான் சொல்ற இடத்துக்கு வேமா போ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஹீரோ அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியில வரல. இப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு நான் உன்கிட்ட சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுன்னு சொல்ல ஹீரோவும் எஸ்ன்னு சொல்றான். ஆமா, கோஜுக்கு என்னாச்சு, இவங்கள யாரு அந்த கோச்சுன்னு எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம நான் எல்லாத்தையும் கொண்டுட்டேன், நீ சாவ ஆசைப்படலன்னா இங்க இருந்த முதல்ல கார் எடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ அவங்கள பார்க்காம இருக்கிறதா உனக்கு நல்லது. இப்ப அவ சொன்ன இடத்துக்கு ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் கார்ல இருந்து கீழே இறங்கி வாமிட் பண்றான். இப்ப அந்த பொண்ணு கார்ல இருந்து இறங்கிட்டு இவனுக்கு கார் கூட ஒழுங்கா ஓட தெரியல, இவன் எதுக்கு யூஸ் ஆக மாட்டான் போல, இங்க இருந்து ஓடி போக மாட்டேன்னு நினைக்காத அப்படின்னு அவன் சொல்லிட்டு போன்ல யார்ட்டே பேசிக்கிட்டு இருக்கா. மிஸ்டர் சீட்டோ, நான் தான் கிட்டோமி. ஆமா, நான் இப்பதான் வந்தேன், அது மட்டும் இல்லாம நான் இப்ப ஒரு சின்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். ஓகே, ஆமா அவன் என் கூட தான் இருக்கான். இந்த மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த சுத்திலும் பாக்குறான், ஃபுல்லா டெட் பாடியா இருக்கு. அதை பார்த்து அவன் ரொம்ப பயந்துடி கத்த, இதை அந்த பொண்ணு கேட்டுட்டு அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறா. பார்த்தா ஹீரோவை காணோம். இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கணும், எனக்கு இப்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கீழே இருந்து மேலே ஏறி வந்து பார்த்தா அந்த இடம் மட்டும் நீட்டா இருக்கு, இந்த இடம் மட்டும் எப்படி கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு பக்கத்துல ஒரு தெரிந்துக்கிட்டு இந்த இடம் சைபர்ட்ஸுக்கு சொந்தமான இடம், அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாம் வேஸ்டான பொருளை எங்க போடுறதுன்னு தெரியாம எல்லாரும் இந்த இடத்துக்கு தான் வந்து போடுவாங்க. எந்த மாதிரினா பெரிய சைஸ்ல இருக்கிற கார்பேஜ், அப்புறம் டெட் பாடிஸ், அப்படி இல்லாட்டி நம்மள மாதிரி ஆட்கள் தான் இந்த இடத்துக்கு வருவோம். கரெக்ட் தானே அப்படின்னு நான் சொல்ல, இப்ப ஹீரோயினை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு நடந்ததை அப்புறம் சொல்றான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கார்ல இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடூரமான முறையில கொண்டுட்டா அப்படின்னு நான் சொல்ல, எனக்கு அது புரியுது, இதெல்லாம் அந்த தெரியன் ட்ரூப்ஸோட வேலையா தான் இருக்கும். அந்த தெரியன் ட்ரூப்ஸ்னா யாரு, ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ஸும் மிருகங்களோட கோரப்பற்களும் கொண்ட ஒரு இனம், அவங்களுக்கு அபரிவிதமான சக்தி இருக்கும், அவங்கள தான் தெரியன் ட்ரூப்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு அவன் சொன்னானே. ஹீரோ எடுத்துட்டு எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல, அது போக இந்த நேரத்துல அதை பத்தி பேசுறதுக்கு இப்ப டைம் இல்லடா முட்டாள் அப்படின்னு ஹீரோ சொன்னால, நான் முட்டாளா, என்ன பார்த்து ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாத நீ என்ன முட்டாளுங்கிறியா அப்படின்னு அவன் வேஸ்ட் ஃபார்முக்கு மாறி ஹீரோ அட்டாக் பண்ண போக அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு காப்பாத்திடுறா. நீயே அவனுக்கு ஹெல்ப் பண்ற, நான் அவனை கொல்றது மூலமா உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னு அவன் சொன்னானே. இவனை வச்சு பண்ண வேண்டிய வேலை எனக்கு ஒன்று இருக்கு, அது மட்டும் இல்லாம மிஸ்டர் ஷீட்டோட கூற்றுப்படி உனக்கு எனக்கு இடையில ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, நான் 0ல இருக்க, நீ 100ல இருக்க, அதனால இந்த விதத்துல என்னால உன் கூட கில்லிங் பைட்ஸ் விளையாட முடியாது அப்படின்னு அவன் சொன்னானே. இப்ப அந்த லியோங்கிற இருந்துட்டு நான் 100க்கு மேல பேட்டில் பண்ணி அதை ஜெயிச்சிருக்கேன், ஆனா உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிற, எப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இருந்துட்டு அதனால தான் நான் இவனை பந்தயம் கட்டுறேன், இந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சா 10 மில்லியன் வான் கிடைக்கும், ஏன்னா மேட்ச் வச்சுக்கிறோம் அப்படின்னு அவன் கேட்க, அதுக்காக இருந்துட்டு அவனை பெட்டா வைக்கிற அளவுக்கு அவன் ஒருத்தா அப்படின்னு அவன் கேட்க, இவன் உனக்கு நல்லாவே யூஸ் ஆகும், ஏன்னா இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸும் பயங்கரமா வேலை போகும் அப்படின்னு அவன் சொன்னானே. ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு என்னைய ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக, அதுக்குள்ள அவ பிடிச்சிட்டு என்ன இங்க இருந்து போயிடலான்னு பாத்தியா, ஹீரோ அவகிட்ட தப்பிக்கிறதுக்காக அவளை தள்ளி விடலான்னு போகும்போது தெரியாம அந்த பொண்ணோட ஜேஷ்டத்தோட அந்த பொண்ணு போடா காய்ச்சி பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு கொடுத்துட்றா. ஏதோ பாவம் போனா போது உயிரோட வச்சிருப்போன்னு பார்த்தா அதுக்கு நீ பண்ற கைமாறாடா இது. ஆமா, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, ப்ளீஸ் தயவு செய்து சொல்லு, அந்த கில்லிங் பைட்ஸ்னா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, அது ஒரு பெரிய கதை, ஆனா உனக்கு அதை சுருக்கமா சொல்றேன், நானும் அவனும் இங்க சண்டை போடுவோம், நான் வின் பண்ணா நீ உயிரோட இருப்ப, அவன் வின் பண்ணானா என்னோட சேர்ந்து நீனும் செத்துருவ அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னானே. என்ன செத்துருவனா, அது மட்டும் இல்லாம எப்படி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரை எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்டானே. அவ இப்ப அவளுடைய பீஸ்ட் ஃபார்முக்கு மாறி ஜெண்டரும் சைஸும் மேட்டர் கிடையாது, யாருக்கு ஷார்ப்பான கோரப்பல் இருக்கோ அவங்க தான் இதுல வின் பண்ணுவாங்க, அதைத்தான் கில்லிங் பைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவன் சொன்னானே. அப்பனா இவ்வளவு ஒரு மான்ஸ்டர் தானா அப்படின்னு ஹீரோ பாக்குறான்.
நீ யாருக்கிட்ட இது வரைக்கும் தோத்ததில்லைன்னு கேள்விப்பட்டேன். கிங் ஆஃப் த கிங்ஸ் இதுதானே உனக்கு வச்ச நிக் நேமு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே அவன் பக்கத்துல போக தூரத்துல இருந்து கன்ஃபார்ம் ஆனாலும் அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு உனக்கு இருக்கிற மாதிரியே ஒரு நிக் நேம் வேணும். லியோ கில்லர் எப்படி இருக்கு? நான் உன்னை கொண்டதுக்கு அப்புறம் இந்த பேரை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த லியோ அந்த பொண்ணை ஒரே பஞ்சு தான் பண்றான். அதுக்கே பறந்து போய் விழுந்துடுறான். இருந்தாலும் அவளுக்கு ஒன்னாகல. இருந்தாலும் அந்த லியோங்கிறவன் விடாம அந்த பொண்ணை பிடிச்சி பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவன்கிட்ட இருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சு அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவங்களுக்கு இடையில சண்டை போய்கிட்டு இருக்கு. இதுல அந்த பொண்ணு அந்த ஃபைட்டை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவங்க அப்படியே சண்டை போட்டுட்டு ஹீரோ பக்கத்துல வந்தோன்னே ஹீரோவனை பார்த்துட்டு அவன் அவளை கொன்றுவான். அதனால இப்ப நான் இங்க இருந்து போய் யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு வரணும். அந்த லியோ இருந்துகிட்டு ஒரு சிங்கம் மாதிரி கர்ச்சிக்கிறான். அதை கிட்ட ஹீரோ திரும்பி கீழே விழுந்துடுறான். அது போக அந்த பொண்ணு அந்த சவுண்டுக்கு பின்னாடி போக இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கார்னர் பண்ணி பயங்கரமா பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை ஹீரோ பார்த்துட்டு ஏன் தெரியல பயத்துல என்னால காலை கூட அசிக்க முடியல அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. அவன் போட்டு பஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். உண்மையான பயனா எப்படி இருக்குன்னு நான் அவனுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு அவன் குத்திக்கிட்டு இருக்கும் போது அவனோட கையில இருந்து 3 விரல காணும். இப்ப அவன் பின் வாங்கிட்டு எப்படி உன்னால என்னோட பயங்கரமான கர்ச்சனையை கேட்டு உன்னால பயப்படாம இருக்க முடியுது அப்படின்னு அவன் கேட்டதுக்கு அவனோட அந்த 3 விரலையும் துப்பிட்டு பயமா என் வாழ்க்கையில நான் பயத்தை ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு அவன் சொன்னானே. அவன் இருந்துட்டு எப்படி வாழ்க்கையில எல்லா அனிமல்ஸும் பயத்தை ஃபீல் பண்ணியிருக்கும் அப்போனா நீ யாரு அப்படின்னு அவன் கேட்டானே. நான் தான் ஹனி பேச்சர், என்னைய ரேட்டல்னு கூப்பிடுவாங்க. இப்ப திரும்பி பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஹனி பேச்சர் இது காட்டுல வசிக்கிற ஒரு விலங்கு. அது மட்டும் இல்லாம ஃபியர்லெஸ் அனிமல்னு கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் வேற பண்ணிருக்கு. இது பார்க்கத்தான் சிறுசா இருக்கும் ஆனா கட்டிக்கிற ஒவ்வொரு கட்டியும் சிங்கத்தை கொல்ற அளவுக்கு இருக்கும். அந்த பொண்ணை இருந்துட்டு இப்ப அவனை கிண்டல் பண்ண இதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்ண வர அந்த பொண்ணு ஒரே ஸ்லாஸ்ல அவன் கதையை முடிச்சிடுறா. இங்க நடந்தத சேட்டலைட் மூலமா நிறைய இன்வெஸ்டர்ஸ் லைவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி அந்த பொண்ணால காட்டோட ராஜாவான சிங்கத்தை தோக்கடிக்க முடிஞ்சுச்சு அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல ஒருத்தர் இருந்துட்டு ஏன்னா அது என்னோட கிரேட்டஸ்ட் கிரியேஷன் அப்படி அவன் சொன்னானே. இப்ப பாஸ்மா இருக்கிற ஒருத்தன் அதை பார்த்துட்டு எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இப்ப நீங்க தான் ஜெயிச்ச மொத்த பணத்தை நீ தான் எடுத்துட்டு போக போற போல இருக்கு. இவளோட பேர் என்ன சொன்ன, ரேட்டில், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்ம ரேட்டில பார்த்து அவன் நக்கிறான். இப்ப ஹீரோக்கு ஒரு கெட்ட கனவு வந்தனால தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறான். அப்பனா இதெல்லாம் கனவு தானா, அப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு கையை கீழே வைக்க போய் அந்த பொண்ணோட ஜெஸ்ட்ல வச்சோன்னு அதை பார்த்து அவன் கத்த அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு எதுக்கிட்ட இப்படி கத்திக்கிட்டு இருக்க, என் காதெல்லாம் வலிக்குது, உனக்கு கொல்ல போறான் பாரு அப்படின்னு அவன் சொல்ல. ஹீரோ எடுத்துட்டு அப்போனா இது கனவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நைட் நடந்ததை யோசிச்சு பார்க்கறான். இனி நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோவை கொல்ல வர நீ என்னை காப்பாத்திட்டு ரொம்ப நன்றி. ஆமா உனக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கா, உனக்கு பட்டிருக்கிற இந்த காயெல்லாம் ஆறுமா, ஆஹா இந்த நேரத்துல எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் ஓப்பன்ல இருக்காது, ஆமா இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு தெரியுமா, இந்த மாதிரி அவன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு இருந்துட்டு அவளோட கையை ஹீரோட ஃபேஸ்ல வச்சுட்டு போதும் நிறுத்துடா நான் ஓனாவே ஹீல் ஆயிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னானே. இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு உன்னை எப்படி அவ்வளவு சீக்கிரம் ஓட முடியும் அப்படின்னு நான் சொல்ல. இப்ப அவளுக்கு ஒரு கால் வருது, மிஸ்டர் சிட்டோஸ் நான் அவனை காலி பண்ணிட்டேன். ஓகே என்னது நான் இவனை பாத்துக்கிறணுமா அப்படின்னு சொல்லியிருப்பா. இதோட அந்த ஃபிளாஷ்பேக் கட்டாக இப்போ ப்ரெசென்ட்ல நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி ரூமுக்கு கூட்டு வந்தேன் அவளோட காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக. நானும் அவளோட காயத்துக்கு மருந்து போடாமே தூங்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவ என்னன்னு கேட்க நேற்று நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கள பத்தி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் இப்படி ஹீரோ சொன்னானே. நான் இங்கிருந்து சீக்கிரமாவே கிளம்பிடுவேன் ஆனா அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு அந்த கேக்ல ரொம்ப தேனை ஊத்த ஹீரோ இருந்துட்டு அதுல ரொம்ப தேனை ஊத்தாதீங்க, அம்மா நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்க வாயமுடு நான் சாப்பிட்ற வரைக்கும் மூச்சு விடக்கூடாது சரியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த சாப்பாடை அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பாவை திடீர்னு எந்திரிச்சு நேற்று நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல ஹீரோ என்கிட்ட தான் சொல்றா போல அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு பரவாயில்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒருத்தர் வந்துட்டு நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, உன்னுடைய வேலையை நீ கரெக்டாக பண்ணிட்ட ஹிட்டோமி அப்படின்னு அவன் சொன்னானே. அந்த பொண்ணு இருந்துட்டு இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, அந்த டேவை நான் ஒரே அடியில் போட்டுலாம் தான் நினைச்சேன், இருந்தாலும் நான் தோக்கடிக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவர் தலையில கை வச்சுட்டு நீ நல்லாவே பண்ண குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அவளோட தலையில தடவி கொடுக்க அதை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்கள் சென்ஸ்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட பேர் தான் ரெச்சி சிட்டோசி, நான் ஹிட்டோமியோட கார்டியன். ஹீரோ இருந்துட்டு உங்கள் சென்ஸ்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போக அவர் இருந்துட்டு உன்னோட பேரு யூயா நோமட்டோ, அது மட்டும் இல்லாம நீ கோமக்காமா யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் படிக்கிற எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் தானே, உன்னோட ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் E4291. ஹீரோவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல அப்போ நான் என்னை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம நீ ஹீலிங் பைட்ஸ் மேட்ச்ல இப்ப நீ ஒரு சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்க அப்படின்னு அவர் சொன்னாங்க. நேற்று நடந்த அந்த சண்டையை சொல்றீங்களா, ஆமா அவங்கள தான் தெரியான் த்ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு ஹியூமன்ஸுக்குள்ள அனிமல்ஸோட ஜீனை மிக்ஸ் பண்றது மூலமா அனிமல்ஸோட அபிலிட்டிஸை ஹியூமன்ஸால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய இனம் தான் தெரியோத்ரோப்ஸ். இவங்களுக்கு ஹியூமனுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, ஆனா இவங்க அவங்களுக்கு தோன்றப்பெல்லாம் அவங்களுடைய அனிமல் ஃபார்முக்கு மாறிக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னானே. ஹீரோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அவன் கேட்க
சைபர்ஸை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஜப்பான்லேயே 400 வருஷமா மெர்ச்சென்ட்டாக இருக்கிற பெருமை அவங்கள தான் போய் சேரும். வாருக்கு அப்புறமா ஜப்பானோட எக்கனாமி ரொம்ப அடி வாங்குச்சு. அதனால அந்த 4 சைபர்ஸுவான மிட்சுகாட்சு, எட்சுபைசி, சுமிட்டோவோ, அப்புறம் இசிட்டா இவங்க தான் இப்போ ஜப்பானை கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சைபர்ஸும் அவங்களோட பவரை காமிக்கிறதுக்காக ஒரு கொடூரமான விளையாட்டை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அந்த கில்லிங் பைட்ஸ். ஆனால் இது முன்னாடி இருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ நம்மளுடைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனனால ஹியூமன்ஸுக்கு அதிகமாக பவர் கிடைக்கணுங்கிறதுக்காக ஹியூமன்ஸையும் அனிமல்ஸையும் மிக்ஸ் பண்ணி இந்த தெரியும் ட்ராப்ஸை உருவாக்குறாங்க. என்னோட ஏஜென்சியோட கடமை இந்த கில்லிங் பெட்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் நேற்று உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இறந்ததை கூட ஒரு ஆக்சிடெண்ட்டாக செட் பண்ணியாச்சு அப்படின்னு அவர் சொன்னோன்னே ஹீரோ அந்த சம்பவத்தை நினச்சி பார்த்துட்டு தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, அந்த சம்பவத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹோஜோ என்னுடைய ஓல்டு பார்ட் டைம் ஜாப் ஃப்ரெண்டுனால ஒரு சின்ன வழியை எனக்கு கூப்பிட்டான், அதுக்காக மட்டும் தான் அவங்களோட போனேன். மற்றபடி நான் ஒரு அப்பாவிங்க அப்படின்னு ஹீரோ சொன்னேன். அதுக்காக இருந்துட்டு யாரு நீயா அப்பாவே நடிக்காதரா, நீ டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு மாஸ்டர் பேட் பண்ணதை நான் பார்த்தேன், இல்லை அதெல்லாம் உண்மை கிடையாது, பொய் சொல்லாதரா அப்படின்னு அவங்க ரெண்டுத்துக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்க. இதை அவர் பார்த்துட்டு அப்படின்னா ஹிட்டோமியாவும் கூட அனுப்புறத பற்றி நான் கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன், அதனால ஹிட்டோமியோனுடைய பாடி கார்டாக நான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஹிட்டோமி இருந்துட்டு என்னால் இந்த லூசரோட பாடி கார்டெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்காக இருந்துட்டு இப்போ நமக்கு கரண்டாக இருக்கிற இன்வெஸ்டர் இவர் தான். இவருக்கு ஏதாச்சும் நடந்தா உன்னால் அந்த கில்லிங் பெட்டில் மற்றவங்களோட சண்டை போட முடியாது, அதனால இது நமக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும், அதனால நான் அவன்கிட்ட ஹெல்ப்பாக இதை கேட்குறேன் அப்படின்னு நான் சொன்னானே. அவளும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கு முன்னாடி இந்த காசை வாங்கிக்கோங்க, போன மேட்ச்சில் நீங்கள் வச்சதுக்கான ஒரு பரிசு தான், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கிளம்பிடுறான். இப்போ அவன் காரில் போய்கிட்டு இருக்கும்போது அவனோட பிஏ இருந்துட்டு இவன் ஒரு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, அவனுக்கு எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்தீங்க, அதை நம்மளே வச்சிருந்துருக்கலாமே, அது மட்டும் இல்லாமல் ஹிட்டோமி அவனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு பேசினானு. அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, ஹிட்டோமி கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அவன்கிட்ட இருக்கு. எப்படி அடுத்த தடவை நடக்க போற அந்த கில்லிங் பைட்ஸ் ரொம்ப கொடூரமா இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். ஹீரோ இப்போ வீட்டில் உட்காந்து அந்த காசை எண்ணிக்கிட்டு இருக்கான். எண்ணி முடிச்சோன்னு கரெக்டாக சொன்ன மாதிரி 10 மில்லியன் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். சரி உனக்கு தான் காசு வந்துருச்சு, அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேல அப்போ நான் கேட்க. அதுக்கு அவர் இருந்துட்டு ஆமா இவ்வளோ பெரிய காசை வச்சுட்டு என்னால் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமா எனக்கு ஸ்கூல்னு சொன்னதான் ஏன் வருது, நீ ஹை ஸ்கூல் படிக்கிறேன்னு தானே சொன்னேன். ஆமா ஆனால் இப்போதைக்கு நான் டெம்பரரியாக லீவ் போட்டிருக்கேன், அது போக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்னோட யூனிஃபார்மை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னானே. அது ஹீரோ சாரி சொல்கிறான். தெரியுதா இதை வாங்கிக்க, இப்போவே இதை எனக்காக வாங்கிட்டு வா, அது போக சாப்பிட்றதுக்கு இனிப்பா ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு அவன் சொன்னானே. நான் ஏன் போனோம், நீ போக வேண்டியதானே, அப்போ நீ சாவுறியா அப்படின்னு அவன் கேட்டவன. ஹீரோ நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோ அவசரம் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு இருந்துட்டு எஸ்கியூஸ் மீ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கலான் இருக்கேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டு ஹீரோ முன்னாடி நிற்க அந்த பொண்ணும் விற்கப்படாமல் பாருங்கன்னு சொன்னோன்னு ஹீரோவும் கீழே பார்க்க போகிறான். இதோட அந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு எபிசோட நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, see you.